அனைவருக்கும் வணக்கம். இந்த கொஷினு ஒரு 3 கொஷின் வந்து ஸ்டூடெண்ட் வந்து கேட்ட டவுட் கொஷினு. இந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பார்க்கலாம். மொதல் கொஷினு 1 + 6 + 6 ஸ்கொயர் + 6 கியூப் + எக்ஸட்ரா டு 6n கிரேட்டர் தென் 5000 என்றவாறு அமையும் மிகச்சிறிய முழு எண் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமைஞ்சிருக்குது. அதாவது ஒரு ஜிபி ஃபார்மில் அமைஞ்சிருக்கு. ஜிபி ஃபார்மில் ஃபஸ்ட்டு என் வேல்யூக்கு வந்து சம்மேஷன், அதாவது கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஜிபியில் என்ன ஃபார்முலா? SN = A × R⁻n - 1/R - n தெரியும். இங்கே இந்த ப்ராப்ளத்தில் ஏவோட வேல்யூ, அதாவது ஏன்றது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே 1. ஸோ A = 1 அண்ட் R = என்ன வரும்? செகண்ட் டைம் பை ஃபஸ்ட் டைம் ஆர் தேர்ட் டைம் பை செகண்ட் டைம் இப்படின்ற மாதிரி போடலாம். ஸோ ஆரோட வேல்யூ வந்து 6/1 ஆர் 6² 6 எப்படி போட்டாலையும் 6 வரும். ஸோ ஆரோட வேல்யூ வந்து 6. இங்கே அதாவது இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 6n வருது, அந்த என்னோட எந்த வேல்யூ போட்டாங்கன்னா 5000க்கு விட அதிகமாக போகும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ என்ன பண்ணலாம்னா, SN = இந்த ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்ம அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா A பவர், அதாவது 1 + 6 + 6 ஸ்கொயர் + 6 கியூப் + எக்ஸட்ரா + 6n இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஏவோட வேல்யூ வந்து 1, ஆரோட வேல்யூ வந்து 6, n தெரியாது. ஸோ n நம்ம வச்சுக்கலாம். 6/n - 1/6 - 1 greater than 5000. ஓகே, இந்த 6/1 × anything. ஸோ 6/n என்னன்னா 6/n தான். ஸோ 6/n - 1 greater than 5000 இருக்குது. இங்கே 6 - 1னா அது அந்த 5 வரும். 5 அந்த பக்கம் வச்சுன்னா 5 × 5000 25,000. ஸோ நெக்ஸ்ட்டு 6/n greater than 25,001. இந்த 1 வந்து ஈக்குவேஷன் அந்த பக்கம் போச்சுன்னா -1 வந்து +1 மாறும். ஸோ 25,001 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த என்னோட எண்ணுக்காக 1ன்னு போட்டாங்கன்னா 6/n வந்து 6 தான். எண்ணுக்காக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா 6/6² வந்து 36. இப்படியே நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா 6 கியூபுக்கு வந்து 216, 6/4க்கு வந்து 1296, 6/5க்கு 7776 வரும். 6/6க்கு 46,656 வரும். ஸோ என்னோட எண்ணுக்காக 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது தான் 25,000 விட அதிகமாக வருது. எண்ணுக்கு 5 வருதுன்னு போடும்போது 7,776 தான் வருது. ஸோ 25,000 விட குறைவாக தான் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம கொஷினில் 25,000 விட அதிகமாக வரணும். ஸோ எண்ணுக்கு வந்து 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது, அதாவது 6/6 = 46,656 வேல்யூ தான் கிரேட்டர் தென் 25,001 வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னோட வேல்யூ வந்து 6ன்னு இருக்கும்போது மட்டும்தான் இந்த கொஷினில் இருக்கக்கூடிய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்ன? அப்போ என்னோட வேல்யூ வந்து 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5,000 விட அதிகம் வரும். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருந்தன. 15 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்ததால் மீதமிருந்த மளிகை பொருட்களானது 35 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது எனில் எத்தனை வீரர்கள் புதிதாக முகாமில் சேர்ந்தனர்? இப்போ முதல்ல எவ்வளோ 490 சோல்ஜருக்கு தேவையான 65 நாட்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. ஸோ அப்போ மொத்தம் டோட்டலாக இருக்கக்கூடிய பொருட்கள், அந்த மளிகை பொருட்கள், அந்த சாப்பாடு எவ்வளோன்னா 65 × 490. 65 × 490னா மொத்தம் எத்தனை பேருக்கு? அதாவது மொத்தம் 490 சோல்ஜர் இருக்கிறாங்க. 65 நாட்களுக்கு வருதுன்னா மொத்தம் எத்தனை அங்கே சாப்பாடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 31,850 வரும். ஸோ இவ்வளோ சாப்பாடு அங்கே இருக்குது. இப்போ 15 நாட்களுக்கு பிறகு வந்து புதுசாக அந்த கேம்புக்குள்ளார இப்போ சோல்ஜர்ஸ் வராங்க. அப்போ 15 நாளில் எவ்வளோ தீர்ந்துருக்கும்? 15 மொத்தம் எத்தனை சோல்ஜருக்கு தேவையானது? ஒரு நாளைக்கு 490னா 15 × 490 எவ்வளோ வருது? 7,300
350. அப்போ 15 நாளில் 7350 பேருக்கு தேவையான சாப்பாடு தீர்ந்துட்டு இருக்கும். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 31,850 7350 நம்ம சப்ராக்ட் பண்ணுங்கன்னா 24,500ன்னு வரும். ஸோ 24,500 வந்து ரிமைனிங் இருக்குது. 15 நாளுக்கு பிறகு இருக்கக்கூடிய சாப்பாட்டினுடைய அளவு வந்து 24,500 பேருக்கான சாப்பாடு இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து 65 நாட்களுக்கு 490 பேர் தேவையான சாப்பாடு இருந்தது. அது வந்து 31,850 பேருக்கு, அதாவது ஒரு ஆளுக்கு கவுண்ட் பண்ணிங்கன்னா 31,850 பேருக்கு இருக்கும். அதில் 15 நாட்களில் பார்த்திங்கன்னா 490 பேர் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ 490 பேர் சாப்பிட்ருந்தாங்கன்னா அந்த பொருளை சாப்பிட்ருந்தாங்கன்னா 7,350 பேருக்கான சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க. ரிமைனிங் இருக்கிறது 24,500 தான் இருக்கும். ஸோ இந்த 24,500 வந்து எத்தனை நாட்களுக்கு வருதுன்னா 35 நாட்களுக்கு தான் வந்திருக்குது. ஸோ 24,500 வந்து 35 நாட்களுக்கு வருது. அப்போ 35 நாட்களுக்கு 24,500 சாப்பிட்ருந்தாங்கன்னா எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்க? டிவைட் பண்ணிட்டா சரி. 24,500 பை 35. இப்போ 7ஆல் டிவைட் பண்ணலாம். 5 35, இது 3 21, மீதி 3 35, 5 35 0 0. 4 5 7 5 35 0 0. ஸோ 700 சோல்ஜர்ஸ் வந்து சாப்பிட்ருப்பாங்க. அப்போ 24,500 சாப்பாடை 35 நாளில் 700 பேர் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அந்த 700 பேர் அந்த புதுசாக 15 நாட்களுக்கு பிறகு வந்தவங்களோட சேர்ந்து தான் இருக்குது. அப்போ பழைய ஆள் எவ்வளோ இருப்பாங்க? பழைய ஆள் வந்து 490 பேர் பழைய ஆள் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இருந்தவங்க. அந்த ஃபஸ்ட்டு இருந்தவங்க 490 மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிறது 210. இந்த 210 பேர் வந்து புதியதாக அந்த கேம்புக்கு வந்தவங்க. ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். In a leadership election between two persons A and B, A win by a margin 192 votes. If A gets 58% of the votes, find the total votes polled. அதாவது ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க தேர்தலில் A, B 2 பேரும் போட்டிடுறாங்க. அந்த இரு நபர்களில் ஏன்றவர் வந்து 192 வாக்கு வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணுறாரு. ஏவுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஓட்டினுடைய எண்ணிக்கை வந்து 58% போலான, அதாவது மொத்த வாக்கில் 58% வந்து ஏவுக்கு கிடைக்குது. அப்படின்னா பதிவான மொத்த வாக்குகள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ மொத்த வாக்குகள் அந்த பூத்தில் போலான மொத்த வாக்குகள் வந்து எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். மொத்த வாக்குகள் எக்ஸ்னா இப்போ ஏ வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஏவுக்கு எவ்வளோ கிடைக்குது? 58% கிடைக்குது. 58%ன்றது இந்த எக்ஸில் 58%. ஸோ எக்ஸில் 58%னா 58% ஆஃப் எக்ஸு மைனஸ் மீதி இருக்கிறது எவ்வளோ? இது வந்து ஏவுக்கு 58% கிடைச்சிதுன்னா பிக்கு எவ்வளோ கிடைக்கும்? 42% பிக்கு கிடைக்கும். ஸோ பிக்கு வந்து 42% ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். அப்போ ஏவுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டுக்கும் பிக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோனா 192. ஏன்னா 192 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஏ வந்து வின் பண்ணுறாரு. அப்போ 2 பேருக்கு உள்ள வித்தியாசம் வந்து ஜெயிச்சவருக்கும் வின் பண்ணவருக்கும் ஃபெயிலியர் ஆனவருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 192. ஸோ 58% ஆஃப் எக்ஸ் மைனஸ் 42% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 192. இப்போ 58% ஆஃப் எக்ஸுன்றது வந்து 58/100 எக்ஸ்ன்னு எழுதலாம். மைனஸ் 42/100 எக்ஸ் ஈக்குவல் டு 192. இந்த 58 எக்ஸ்லேருந்து 42 எக்ஸ் போச்சுன்னா 16x/100 ஈக்குவல் டு 192. ஓர் 16 16, இதில் 192ல் ஓர் 16 16, மீதி 3 32, 2 16 32. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 × 100. இந்த 100 அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலாம் வரும். ஸோ 12 × 100. ஸோ 1200 ஓட்டு வந்து போலாக இருக்கும். ஸோ ஆன்சர் சி. தேங்க்யூ.